உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் 6.3ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதாவது நம்மளோட சேனல் வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சம்ம நம்ம நிறைய மெத்தட்ல போடலாம். நம்ம சேனல் எப்பயுமே ஸ்டூடெண்ட்க்கு வந்து எது ஈஸியா இருக்குமோ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதனால இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எனி வெக்டார் ஏ, சரியா, அதாவது ஏ வெக்டார் அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ரூவ் தட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லணும். LHS என்ன இருக்குன்னா, I வெக்டார் கிராஸ் A வெக்டார் கிராஸ் I வெக்டார் அப்படி இருக்கு. இதே மாதிரி என்ன பண்றோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 2A வெக்டார் வரணும். இதை நிறைய மெத்தட்ல போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நமக்கு ஜெக்கோபியன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். அதான் பாத்தீங்கன்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் லாஸ்ட் ஒன்னுக்கும் என்ன பண்ணுவோம், டாட் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் லாஸ்ட் ஒன்னுக்கும் டாட் ப்ராடக்ட், நடுவுல இருக்குது என்ன பண்ணுவோம், வெளியே எழுதிக்குவோம். அதே மாதிரி மைனஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் நடுவுல இருக்கிறதுக்கும் டாட் ப்ராடக்ட், மீதி இருக்கிறது என்ன பண்ணுவோம், வெளியே எழுதுவோம். இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த சம் என்ன பண்ணிடலாம், ஈஸியா உங்களால போட முடியும். இப்ப LHS எடுத்துக்கோ, சரியா ஃப்ரெண்ட்ஸ். LHS எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு பாருங்க, I வெக்டார் கிராஸ் A வெக்டார் கிராஸ் I வெக்டார். இதே ஃபார்முலா அப்படிதான் இதை எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் லாஸ்ட் ஒன்னுக்கும் என்ன பண்ண போறோம், டாட் ப்ராடக்ட் போடுறோம், சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிறது வெளியே A வெக்டார் மைனஸ், அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் நடுவுல இருக்கிறதுக்கும், அப்ப I வெக்டார் டாட் A வெக்டார். அடுத்து பாருங்க வெளியே என்ன வந்துடும், I வெக்டார் வந்துடும். இப்ப இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஈஸியா தான் கண்டிப்பா. இது ஒன்ன மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த சம் என்ன பண்ணலாம், உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப A வெக்டார் கிராஸ் I வெக்டார் நீங்க டிட்டர்மினன்ட் போட்டு எழுதிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். இப்ப இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு என்ன ஆயிரும், சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த மெத்தட் நீங்க மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த A வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் வந்து நம்மளா என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம். அதாவது A1 I வெக்டார் பிளஸ் A2 J வெக்டார் பிளஸ் A3 K வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்மளா என்ன பண்றோம், இந்த A வெக்டார் நம்மளா எடுத்துக்கிறோம். இப்போ இதை கொண்டு போய் என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சரியா. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா, I வெக்டார் டாட் I வெக்டார், அதாவது ஒரே நம்பருக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் போடுறோம். A வெக்டார் டாட் A வெக்டார்னா இதோட வேல்யூ என்னது, 1. அப்ப என்ன வரும் பாருங்க, 1 இன்டு A வெக்டார் மைனஸ் இந்த I வெக்டார் டாட் A வெக்டார் இருக்கு, சரியா. A வெக்டார் இங்க எழுதிருக்கோம். இந்த I வெக்டாருக்கு ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, I வெக்டார் பிளஸ் மீதி எல்லாம் 0 J வெக்டார் பிளஸ் 0 K வெக்டார் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கும், சரியா. இந்த I வெக்டார் மட்டும் இருக்கனால இதெல்லாம் இதோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கு, 0ன்னு இருக்கும். டாட் A வெக்டாரோட வேல்யூ இங்க என்ன இருக்கு பாருங்க, A1 I வெக்டார் பிளஸ் A2 J வெக்டார் பிளஸ் A3 K வெக்டார் இப்படி இருந்திருக்கும். வெளியே என்ன இருக்கு, I வெக்டார் இருக்கு. அப்போ 1 இன்டு A வெக்டார் பாத்தீங்கன்னா A வெக்டார் மைனஸ், இப்பதான் முக்கியமான ஸ்டேஜ் என்னன்னா, நம்ம டாட் ப்ராடக்ட் போடும்போது என்ன பண்ணுவோம், I வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டையும் I வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப I வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு A1, அப்ப A1. அடுத்து 0 இன்டு எனிதிங் என்ன ஆயிரும், 0 ஆயிரும், அப்ப 0. அடுத்து 0 இன்டு A3 என்னது 0. வெளியே என்ன இருக்கு பாருங்க, I வெக்டார் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா A வெக்டார் மைனஸ் நமக்கு என்ன வரும் பாருங்க, A1 I வெக்டார். அப்ப சூப்பரா நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, I வெக்டார் கிராஸ் A வெக்டார் கிராஸ் I வெக்டார், இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, A வெக்டார் மைனஸ் A1 I வெக்டார். அப்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், சிமிலர்லி போட்டு மீதி இருக்க 3 வேல்யூமே நீங்க எழுதிடலாம். அதாவது J வெக்டார் கிராஸ் A வெக்டார் கிராஸ் J வெக்டாரோட வேல்யூ என்ன வரும் பாருங்க, A வெக்டார் மைனஸ் இங்க A1 I வெக்டார்னா அப்ப J வெக்டார் கூட என்ன இருக்கும், A2 இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா A2 J வெக்டார். அடுத்து K வெக்டார் கிராஸ் A வெக்டார் கிராஸ் K வெக்டார் என்ன வரும் பாருங்க, A வெக்டார் மைனஸ் என்ன வரும், A3 K வெக்டார். இப்ப நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இது மூணையும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இது மூணையும் நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்றோம், சரியா. அப்ப இது மூணையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எத்தனை A வெக்டார் இருக்கு பாருங்க, 3 A வெக்டார் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, மைனஸ் என்ன பண்ணலாம், காமனா வெளியே எடுத்துடலாம். மைனஸ் ஏன்னா எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கு, மைனஸை காமனா வெளியே எடுத்துட்டு உள்ள என்ன இருக்கு பாருங்க, A1 I வெக்டார் பிளஸ் A2 J வெக்டார் பிளஸ் A3 K வெக்டார். ஃபைனலா நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த 3A வெக்டார்
அதாவது இந்த A1 I வெக்டார் பிளஸ் A2 J வெக்டார் பிளஸ் A3 K வெக்டார் நம்ம என்ன எடுத்திருக்கோம் A வெக்டார்னு எடுத்திருக்கோம். அப்ப அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க மைனஸ் A வெக்டார். அப்போ 3A வெக்டார் வந்து ஒரு A வெக்டார் போச்சுன்னா என்ன வந்துடும் 2A வெக்டார் கிடைச்சிரும். இதுதான் நமக்கு இருக்கு என்னது RHS. இப்ப LHS எடுத்தோம் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு RHS கிடைச்சிச்சு. இந்த மெத்தட்ல நீங்க போட்டீங்கன்னா இந்த சம் வந்து எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன பண்ணிடலாம் ப்ரூஃப் பண்ணிடலாம், கஷ்டப்படவே தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.